ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸுக்கான இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. இந்த கோர்ஸில் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ இது ஃப்ரீ. அதுக்கப்புறமா இந்த கோர்ஸில் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய மற்ற வீடியோக்கள் எல்லாமே மெம்பர்ஸால் மட்டுமே பார்க்கக்கூடிய மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாக இருக்கும். முதலாவது சுருக்கமாக என்னுடைய மற்ற வீடியோக்களுக்கும் இந்த மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோக்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். யூடியூப்பில் நான் மற்ற வீடியோக்கள் போடும்போது இந்த வீடியோவை போட்டால் மக்கள் பார்ப்பாங்களா அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோட டாப்பிக்கை செலக்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி செலக்ட் பண்ணுறனால என்னால் நான் பேசணும்னு நினைக்கிற அல்லது நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் பேச முடியாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான தேவையுள்ள டாப்பிக்காகவே இருந்தாலும் எல்லா டாப்பிக்கையும் பொதுஜனம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதில் நான் எந்த வீடியோ போட்டால் அதிகமாக வியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் தான் நான் அப்ரோச் பண்ணுவேன். ஆனால் இந்த மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதை பார்க்க வர்ற எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு அவங்க காசு கட்டி உள்ள இந்த வீடியோவை பார்க்க வர்றாங்க. அதனால் இந்த வீடியோவை அவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோடு நான் டாபிக் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு தான் ஒருத்தர் மெம்பர்ஸில் செலக்ட் பண்ணி அவங்க இந்த வீடியோவை பார்க்க வர்றாங்க. ஸோ அதனால் என்னால் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒழுங்காக தெளிவாக கற்றுக் கொடுக்க முடியும். அடுத்ததாக நார்மலாக போட வீடியோக்குள்ளே நான் டாபிக் ரேண்டமாக அங்கேயும் இங்கேயுமா செலக்ட் பண்ணுவேன், ஒரு ஆர்டரில் இருக்காது. ஆனால் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கோர்ஸை சம்மந்தப்பட்டு நீங்கள் என்ன கற்றுக்கணுமோ அது ஒரு ஆர்டரில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களால் இன்னும் தெளிவாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் அடிப்படையிலிருந்தே கற்றுக்கலாம். அதனால் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போது இந்த கோர்ஸில் நாம் என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத பேசி ஸ்டாக் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்தை பேசி இந்த வீடியோவை நான் முடிக்க போகிறேன். நான் அடுத்தடுத்து இந்த கோர்ஸில் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னுடைய சேனலில் நான் போடுற மற்ற வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸில் நாம் அடிப்படையிலேருந்தே ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்திலேருந்து இந்த கோர்ஸை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் அடுத்தடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது புரியும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அந்த அடிப்படை அறிவிலிருந்தே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அடுத்ததாக ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நாம் தெளிவாக பேச போகிறோம். நான் அதை பற்றி என்னுடைய ஒரு சில வீடியோக்களை நான் பேசியிருந்தாலும் கூட இதில் நான் கொஞ்சம் டைம் எடுத்து அடிப்படையிலிருந்தே ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக உங்களுக்கு விளக்க போகிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்கனாமிக் சைக்கிள் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உங்களை கைட் பண்ணுறதுக்கான விஷயங்களை நான் இதில் கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளாதாரத்தில் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு சில குறியீடுகளாக இருக்கும். ஸோ இந்த குறியீடுகள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி எதிர்காலத்தில் ஸ்டாக் மார்க்கெட் செயல்படும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸை நாம் எப்படி ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கோர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே எந்தெந்த மாதிரி செயல்படுது, எந்தெந்த சூழ்நிலையில் நாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரியான நேரங்களில் எதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். ஓவராலாக இந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது ஐ திங்க் ஒரு 20லேருந்து 25 வீடியோஸ் இந்த கோர்ஸுக்குள்ள நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது நீங்கள் ஒரு கண்மூடித்தனமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நபராக இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டை சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. இப்போ இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்டோரி மூலமாக புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் மட்டும் இல்லைங்க, என்னுடைய மற்ற வீடியோக்கள்லையும் நான் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே புரிய வைக்க போகிறேன்.
ஸோ இப்போ வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி மூலமாக பார்க்கலாம். வசந்தி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். 2025 போன வருஷத்தில் அவங்க ஊருக்கு கடைக்கு வந்து நிறைய மாம்பழங்கள் வந்தது. அப்போது அவங்க வீட்டில் அவங்க அம்மா ஒவ்வொரு நாளும் 10 ரூபாய் இந்த வசந்திக்கு பாக்கெட் மணி கொடுப்பாங்க. இந்த வசந்தியும் என்ன பண்ணுவாங்க, இந்த 10 ரூபாய் எடுத்துக்கொண்டு வந்து அந்த கடையில் கொடுப்பாங்க. அந்த கடைக்காரம்மா அவங்களுக்கு ஒரு அழகான மாம்பழத்தை எடுத்து கொடுப்பாங்க. அதை சந்தோஷமாக வசந்தி சாப்பிட்டுக்கிட்டு போவாங்க. இப்போ 2026 மாம்பழ சீசன் வந்துருச்சு. வசந்திக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். நாம் கடையில் போய் 10 ரூபாய்க்கு மாம்பழம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக காத்திருக்கிறாங்க. கடைக்கு மாம்பழம் வந்துருச்சு அப்படிங்கிறத கேள்விப்பட்டவுடனே சந்தோஷமாக அந்த 10 ரூபாயை எடுத்துக்கிட்டு அந்த கடைக்கு போய் பழம் வாங்கிறதுக்கு போனால் அங்கே ஒரே ஒரு டப்பாவில் கொஞ்சம் போல மாம்பழம் இருக்குது. வசந்தியும் அந்த கடைக்காரம்மா கிட்ட நான் 10 ரூபா கொண்டு வந்திருக்கேன், எனக்கு போன வருஷம் மாதிரி ஒரு மாம்பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா இந்த வருஷம் மாம்பழம் வரத்து ரொம்ப கம்மி, அதனால் விலை கூடிருச்சு, ஒரு பழம் 25 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வசந்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா இது 10 ரூபாய்க்கு ஒரு மாம்பழம் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி ஆசைப்பட்டோம், சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கும்போது வசந்தியுடைய தம்பி அந்த கடைக்கு வராங்க. அக்கா சோகமாக நிற்கிறத பார்த்துட்டு, என்னக்கா இப்படி சோகமாக இருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இல்லைடா இந்த மாதிரி 10 ரூபாய்க்கு மாம்பழம் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி வந்தேன், ஆனால் எனக்கு மாம்பழம் கிடைக்கல, விலை கூடிருச்சு, என் கையிலையும் வேறு காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தம்பி அந்த கடையை கொஞ்சம் பார்க்குறான். மாம்பழம் மட்டும் இல்லை, மற்ற காய்கறிகள் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த தம்பி அவன் அக்கா கிட்ட சொல்கிறான், அக்கா நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கிற கத்திரிக்காய் செடி நல்லா காய்ச்சிருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம முருங்கைக்காயிலையும் கொஞ்சம் நல்ல காய்கள் இருக்குது, நாம் அது இந்த கடைக்காரங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம். அவங்க ஆமான்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதில் கொஞ்சத்தை எடுத்து இவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம அதுக்கு பதிலாக கொஞ்சம் மாம்பழங்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்கிறோம். அந்த கடைக்காரங்கிட்ட போய் 2 பேரும் கேட்குறாங்க, ஆமாப்பா எனக்கு மற்ற காய்கறிகள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்க ஓடி போய் தங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கக்கூடிய அந்த கத்திரிக்காவையும் கொஞ்சம் முருங்கைக்காவையும் பறித்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு மாற்றாக கொஞ்சம் மாம்பழங்களை கையில் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. இது ஏதோ சாதாரண ஒரு கதை மாதிரி தெரிஞ்சாலும் இதில் பலவிதமான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குது. முதலாவது பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இங்கிலீஷில் ஸ்கேர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாம் எக்கனாமிக்ஸில் எப்போவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய லிமிட்டட் ரிசோர்ஸஸ் அடிப்படையில் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மாம்பழத்தினுடைய வரத்து குறைவாக இருந்தனால அங்கே வந்து பற்றாக்குறை தட்டுப்பாடு ஏற்படுது. அதனால் எல்லாருக்கும் மாம்பழம் கிடைக்கிற வாய்ப்பு தடைப்படுது. இந்த சூழ்நிலையில் அந்த கடைக்கார அம்மா ஒரு முடிவு எடுத்தாகணும். அவங்க எடுக்கிற முடிவு, அவங்க வந்து விலையை கூட்டி விற்கிறாங்க. அதனால் யார்கிட்ட அதிகமாக காசு இருக்குதோ அவங்க மட்டும்தான் அந்த மாம்பழத்தை வாங்க முடியுது. இங்கே தான் எக்கனாமியோட மிக முக்கியமான ஒரு விஷயம் வருது. சப்ளை அண்ட் டிமாண்ட், டிமாண்ட் அண்ட் ப்ரைஸ். இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. சப்ளை குறையும் போது அங்கே டிமாண்ட் அதிகமாகுது, தேவை அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமாகும்போது அதனுடைய ப்ரைஸ், அதுக்கான விலையும் அதிகமாகுது. ஸோ சப்ளை, டிமாண்ட், ப்ரைஸ் இந்த மூணுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இதே சப்ளை, டிமாண்ட், ப்ரைஸ் அப்படிங்கிற தொடர்பு இருக்குது. அடுத்ததாக வசந்தியோட கையில் வந்து குறைவான பணம் தான் இருந்தனால மாம்பழம் வாங்க முடியலை. ஆனால் அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கத்திரிக்காய் இருந்தது, அவங்கக்கிட்ட முருங்கைக்காய் இருந்தது. இப்போ இவங்க வந்து இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காவை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக மாம்பழத்தை வாங்கிக்கிட்டாங்க. இதை வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் வந்து பண்டமாற்று முறை. இந்த பண்டமாற்று முறை தான் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை. அதாவது நான் என்கிட்ட இருக்கிற ஒன்றை உனக்கு கொடுக்குறேன், நீ உங்ககிட்ட இருக்கிற ஒன்றை எனக்கு கொடுக்குற வேல்யூ. ஸோ இப்போது ஸ்டாக் மார்க்கெட்லேயும் எக்ஸாக்டாக இந்த பண்டமாற்று முறை அடிப்படையில் தான் செயல்படுது. நான் எந்த விஷயத்தை வேல்யூவை நான் கொடுக்குறேன், எனக்கு அதுக்கு பதிலாக என்ன வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிற விஷயம். முதலாவது அந்த கடைக்கார அம்மாவால் 10 ரூபாய்க்கு மாம்பழம் கொடுக்க முடியலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மாம்பழம் அப்படிங்கிற அந்த வேல்யூவை கொடுக்கறதுக்கு இணையான வேல்யூ அந்த 10 ரூபாயில் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் அவங்களால கொடுக்க முடியலை. ஆனால் அதே நேரத்தில் இவங்க வீட்டில் இருந்து காய்கறிகளை கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்போ அந்த கடைக்காரங்களுக்கு அவங்க கொடுக்க போகிற அந்த மாம்பழத்துக்கான சரியான வேல்யூ கிடைச்சனால அங்கே ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது. எப்போவுமே இந்த மாதிரி ஃபேர் வேல்யூவில் வந்து 2 பேருக்குமே சரியான வேல்யூ கிடைக்கும்போது அங்கே அது 2 பேருக்குமே ஒரு வின்வின் சிச்சுவேஷனாக அமையுது. ஒருவேளை இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் தவறுறாங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு நஷ்டமடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. இதில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது வசந்தி அவங்களோட வீட்டில் இருந்து அந்த முருங்கைக்காயும் அந்த கத்திரிக்காயும் அவங்க கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போனா என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால அவங்க வீட்டில் அந்த காய்கறியை வச்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னும் அவங்களால செய்ய முடியாது.
அப்போது அவங்க செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்தை இழந்து தான் இன்னொரு விஷயத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போவுமே நம்ம திங்க் பண்ணணும். நான் எதை இழந்து எதை பெறுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்த புரிதல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை எப்போ வாங்கணும், எப்போ வச்சுருக்கணும், எப்போ விற்கணும் அப்படிங்கிற முடிவை எடுக்க முடியும். இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது 2 மேஜர் பிரான்ச்சாக பிரிக்கப்படுது. ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நாம் இப்போ இதில் பார்த்தது வந்து மோஸ்ட்லி மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி, ஒரு குறிப்பிட்ட கடை, அவங்க எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஆனால் அதே நேரத்தில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ இதே கதையினுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி உங்களுக்கு வந்து இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸை புரிய வைக்கிறேன். இந்த கடை ஒரு ஸ்கூல் கிரவுண்டினுடைய ஒரு ஓரமாக இருக்குது. இவங்க 2 பேரும், வசந்தி அவங்க தம்பியும் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. இவங்க எப்போவுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, லீவு நாட்களில் அவங்களுடைய ஸ்கூல் கிரவுண்டுக்கு விளையாட வருவாங்க. அவங்க ஸ்கூல் கிரவுண்டில் சறுக்கு இருக்குது, ஊஞ்சல் இருக்குது, இது எல்லாமே இருக்கிறனால அவங்க வந்து அங்கே சந்தோஷமாக விளையாடிட்டு போவாங்க. அப்படி விளையாடும்போது அவங்க கையில் கொண்டு வர்ற காசை வச்சு அந்த கடையில் போய் அவங்க ஜூஸோ அல்லது பிஸ்கட் அந்த மாதிரியான விஷயங்களை வாங்குவாங்க. வசந்தியும் அவங்க தம்பியும் மட்டும் இல்லை, இதே மாதிரி அவங்க ஊரில் உள்ள நிறைய சின்ன பிள்ளைங்க அந்த கிரவுண்டுக்கு வந்து விளையாட வருவாங்க. அப்படி விளையாட வரும்போது அவங்க அந்த கிரவுண்டில் உள்ள விளையாட்டு பொருட்களெல்லாம் பயன்படுத்தி விளையாடிட்டு அந்த கடையில் போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் அப்பப்போ வாங்கிப்பாங்க. இவங்க மத்தியானம் அந்த கிரவுண்டில் விளையாடி முடிச்சுட்டு வரும்போது அந்த கடையில் வந்து ரொம்ப அதிகமாக விற்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, அவங்க பாக்கெட்டில் அடைச்சி விற்கிற ஒரு ஜூஸ். ஸோ நிறைய பேர் வந்து கிரவுண்டில் விளையாடிட்டு அந்த ஜூஸ் வாங்கி குடிப்பாங்க. இப்போ என்ன ஆகுது, திடீர்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு கம்பெனி ஒன்று புதுசாக வருது. ஒரு பெரிய கம்பெனி கட்டுறாங்க. அதனால் அங்கே நிறைய பேர் புதுசாக வேலை செய்கிறவங்க, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வராங்க. திடீர்னு ஒரு 100 குடும்பம் அந்த ஊரில் அதிகமாகிடுச்சு. இப்போ அந்த ஃபேமிலியில் உள்ள குடும்பங்களும் இங்கே ஸ்கூலுக்கு பிள்ளைங்க படிக்க வராங்க. அந்த பிள்ளைங்களும் இப்போ அந்த ஸ்கூல் கிரவுண்டுக்கு லீவு நாளில் விளையாட வராங்க. இப்போ அந்த கடையால் இந்த இவ்வளோ பிள்ளைங்களுக்கான ஜூஸை வந்து ப்ரொவைட் பண்ண முடியலை. திரும்பவும் அந்த ஜூஸுக்கு வந்து அதிகமான டிமாண்ட் ஆரம்பிக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் டிமாண்ட் அப்படிங்கிறது வெறுமனே பொருட்களுடைய ஸ்கேர்சிட்டினால் மட்டும் வராது. மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போதும் ஒரு பொருளுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். இப்போ வந்து அந்த ஸ்கூல் நிர்வாகம் வந்து அதை பார்க்குறாங்க. நிறைய பிள்ளைங்க விளையாட வராங்க, ஆனால் அவங்களுக்கு தேவையான பொருள் அந்த கடையில் கிடைக்க மாட்டேங்குது. உடனே அவங்க வந்து ஒரு ஐஸ் கம்பெனி கடைக்காரங்கிட்ட பேசி, நீங்கள் உங்களுடைய ஒரு ஸ்டால் கொண்டு வந்து இதில் போடுங்க, ஏன்னா நிறைய பிள்ளைங்க இங்கே விளையாட வராங்க, அவங்களுக்கு தேவையான பொருள் கிடைக்கலன்னு சொன்னால் அவங்களும் ஒரு கடையை இங்கே கொண்டு வந்து போடுறாங்க. அப்படி போடும்போது அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான அந்த ஜூஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இங்கே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இந்த பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கிரவுண்டில் வந்து யூஸ் பண்ணுற அந்த விளையாட்டு பொருட்கள் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கடையில் போய் வாங்குகிறாங்க. அப்போது ஒரு நாளில் அல்லது ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் மொத்தமாக அந்த கிரவுண்டு சார்ந்த விஷயங்களில் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குது, என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸை வந்து ஒருத்தர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி வந்து அந்த ஸ்கூல் நிர்வாகம் பிள்ளைங்களுடைய எண்ணிக்கை அதிகமான உடனே அங்கே ஏற்பட்ட டிமாண்டை சரி பண்ணுறதுக்கு அவங்க இன்னொரு ஐஸ் கடைக்காரங்கிட்ட கொண்டு வந்து அதில் கடை வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ, அதே மாதிரி அரசாங்கமும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மாற்றங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை கவனிச்சுக்கிட்டே இருந்து எந்த இடத்துல வந்து எதனால் டிமாண்ட் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அந்த டிமாண்டை சரி பண்ணுறதுக்கான விஷயத்த முடிவுகளை அவங்க எடுப்பாங்க. இதில் இப்போ இந்த ஜிடிபினா என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியிலேருந்து புரிஞ்சுக்கலாம். அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது மேக்ரோ எக்கனாமிக்ஸில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த ஹோல் கிரவுண்டு சார்ந்து என்னென்ன டிரான்சாக்ஷன் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறத மொத்தமாக கணக்கிடுறது தான் ஜிடிபி. இந்த கிரவுண்டை வந்து ஒரு ஸ்டேட்டாக, ஒரு மாநிலமாக நினச்சிக்கோங்க, அல்லது ஒரு நாடாக நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு என்டைட்டி, அங்கே வந்து என்னென்ன சர்வீசஸ் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கப்பட்டிருக்குது, வாங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கணக்கிடுறது தான் ஜிடிபி. ஸோ எப்போவுமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. ஒரு நாடு, ஓகே, ஒரு நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி பெரிய விஷயங்களை கணக்கிடுறது. இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் தான் இன்ஃப்ளேஷன் பற்றி பேசுவாங்க, அதாவது விலையேற்றம் பற்றி பேசுவாங்க.
வேலையின்மை எப்படி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதை பற்றி பேசுவாங்க, எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது, இது எல்லாமே இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் பேசப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ அரசாங்கம் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் லெவலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத நுணுக்கமாக கவனித்து அவங்க மக்களுக்கு வந்து தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சரியான முடிவுகளை எடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இதில் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் பார்த்தீங்க. இதில் நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டும் தனித்தனியான விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது, ஒன்று பாதிக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபைனான்ஸ், அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அதை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது நம்ம நாட்டில் பொருளாதார ரீதியாக என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அல்லது ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டில் உலக அளவில், உதாரணத்துக்கு பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா, டீசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா உலகளாவிய அளவில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸையும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சைக்கிளையும் உங்களுக்கு வந்து கவனிக்க தெரியணும். இந்த மாதிரி அதை நீங்கள் கவனிக்க பழகினீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பல தரமான முடிவுகளை எடுக்க முடியும். நம்ம வந்து முன்னாடி இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் இப்போ ஒரு நாடு, எல்லா நாட்டுக்கிட்டையும் எல்லா பொருளும் கிடையாது. அப்போது ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு பொருள் தேவை அப்படின்னா அவங்ககிட்ட இல்லைன்னா அவங்க இன்னொரு நாட்டில் இருந்து தான் வாங்கி ஆகணும். ஒரு சில நேரத்தில் ஒரு சில நாடுகள்கிட்ட ஒரு சில பொருள் அதிகமாக இருக்கும், அதை வந்து அவங்க மற்ற நாட்டுக்கு கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இந்த மாதிரி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்கும் பொழுது இது வந்து உலகளாவிய லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய டிரான்சாக்ஷனை வந்து எல்லா நாடுகளுக்கு இடையிலையும் உண்டு பண்ணுது. அப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், ஒரு நாடு வந்து தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை மற்றவங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அதை சரியான ஒரு வேல்யூவுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ அப்படி அவங்க சரியான வேல்யூவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாடும் அவங்க அதுக்குன்னு சொல்லி நிறைய பாலிசிஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாலிசிஸை அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி அடிக்கடி மாற்றிக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பாலிசி சேஞ்சஸ், எந்த நாட்டிலேருந்து எந்த பொருள் எங்கே போகுது, எங்கே வருது, எவ்வளவு பொருள் போகுது, எவ்வளவு பணத்துக்கு வந்து எந்த டிரான்சாக்ஷன் நடக்குது, இது எல்லாமே வந்து நீங்கள் ஆழமாக கவனிக்கணும். இது எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் இந்தியாவில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் குளோபல் லெவலில் என்ன சப்ளை இருக்குது, என்ன டிமாண்ட் இருக்குது, அதுக்கான என்ன ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் கவனிக்கும் பொழுது தான் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் மார்க்கெட் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத கவனித்தா மட்டும்தான் உங்களால் இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் சரியான முடிவுகள் எடுக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ் நாம் வந்து இதில் பல விஷயங்களை இந்த கோர்ஸில் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸில் நீங்கள் கற்றுக்க போகிற விஷயங்கள் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், அவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் பற்றி புரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் தொடர்ந்து இந்த கோர்ஸில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.